வணக்கம். கின்னஸ் சாதனையை நோக்கி ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் விஜய் ரசிகர்கள் மற்றும் கட்சியினர். அப்படி ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் என்ன கின்னஸ் சாதனை படைக்கப் போகிறது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகராக வலம் வந்த நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அரசியலுக்கு சென்று விட்டதால் இதற்கு மேல் நடிக்கப் போவதில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். அந்த வகையில் அவரது கடைசி படமாக ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகிறது. இதனால் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் மலேசியாவில் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த விழா சாதாரணமாக இல்லாமல் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பெரிய உலக சாதனையை, அதாவது கின்னஸ் ரெக்கார்டை படைக்கும் விதமாக நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மலேசிய நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் இருக்கும் புக்கிட் ஜலீல் விளையாட்டு மைதானத்தில் தான் இந்த ஆடியோ லான்ச் விழா நடக்க உள்ளது. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய விளையாட்டு திடல்களில் ஒன்று. இதில் சுமார் 80,000 பேர் வரை அமர்ந்து பார்க்க முடியும் என்றும் 1,00,000 பேர் வரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது 1,00,000 பேர் வரைக்கும் கலந்து கொள்கின்ற ஒரு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இது என்ற கின்னஸ் சாதனையை ஜனநாயகன் படம் படைக்க உள்ளது. இது விஜய் ரசிகர்கள் மற்றும் அவரது தொண்டர்களை மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச் நடைபெறுமாம் நடைபெறாதா என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் ஒரு பெரிய கின்னஸ் சாதனையை படைக்கும் அளவிற்கு இந்த படத்தின் ஆடியோ லான்ச்சுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.